ச்சே, என்ன இது எம்பிபிஎஸ் அட்மிஷன் இவ்வளோ டிமாண்டாக இருக்குது. எங்கே தேடினாலும் அட்மிஷன் கிடைக்கல. என்னாச்சு ப்ரோ, தலையில கை வச்சுட்டு சோகமா இருக்கீங்க? இல்லை ப்ரோ, தம்பியை அப்ராடில் படிக்க வைக்கணும். அதை எப்படி காலேஜை காண்டாக்ட் பண்ணேன்னு தெரில. இதுக்காக தான் ப்ரோ மெட்வைஸ்ங்கிற ஒரு எஜுகேஷனல் கன்சல்டன்ட் ஆஃபீஸ் நம்ம மார்த்தாண்டத்தில் இருக்குது, பம்மம்லேயே இருக்குது. இது மாதிரி நிறைய இருக்குது ப்ரோ. இருந்தாலும் மொழி தெரியாத ஊரில் நம்ம பசங்களை அனுப்பிட்டு எப்படி ப்ரோ நிம்மதியாக இருக்கிறது? எதுக்கும் ஃபீல் பண்ண தேவையில்லை ப்ரோ. ஏன்னா இயர்லி இவங்க 250 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அப்ராட் அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. ஈவன் இவங்களுக்கு தமிழ்நாட்டிலே நிறைய ஃப்ரான்ச்சைசிஸ் வேறு இருக்குது. இங்கே நிறைய பேருக்கு இருக்க ஒரு பெரிய ஒரு பயமே எம்பிபிஎஸ் முடிச்ச அப்புறமா வர நெக்ஸ்ட்டுங்கிற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான். பட் இவங்களே அதுக்கான கோச்சிங் கொடுக்கறதுனால எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகி வெளியே வராங்க. இவங்க எந்தெந்த கண்ட்ரியில் ப்ரோ அட்மிஷன் எடுத்து கொடுக்குறாங்க? இவங்க ரஷ்யா, யூகே, யூஏ, கனடா மாதிரியான எல்லா கண்ட்ரிஸுமே அட்மிஷன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினாக இவங்க வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் நேஷனல் மெடிக்கல் கமிஷன்ஸோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுற காலேஜஸ் மட்டும்தான் அட்மிஷனே கொடுக்குறாங்க. இவங்களே அட்மிஷன் லெட்டர், வீசா, ஏர் டிக்கெட் இந்த மூணையுமே சொன்ன டைமுக்கு சேஃப் அண்ட் செக்யூராக கரெக்டாக பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்